நண்பகலில் ஒரு சந்திப்பு. சிறுகதை. ஆசிரியர் அன்னம் அவர்கள். மேனேஜர் அறையிலிருந்து வெளியில் வந்த அருணாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவள் முகம் வெளிரி போய் காணப்பட்டது. கண்களில் பொங்கி நின்ற நீர் எந்த நேரத்திலும் கன்னங்களில் வழிந்து ஓடக்கூடிய ஒரு நிலை. டைபிஸ்ட் சுமதி இதை கவனித்தாள். தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து அருணாவை ஆதரவுடன் அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். ஆஃபீஸ் பையனை 2 கப் காபி வாங்கி வரும்படி பணித்தாள். என்ன அருணா, மேனேஜர் ரொம்ப கோபித்து கொண்டாரா? அருணாவுக்கு துக்கம் பொத்து கொண்டு வந்தது. ஆமாம், அடுத்த வாரம் என் விற்பனை சரியில்லை என்றால் வேறு ஆள் போடப்போவதாக தீர்மானமாக கூறிவிட்டார் என்றாள் அருணா விம்மியபடி. கண்ணை துடைத்துக்கொள். இப்படி மனதை விட்டுவிட்டால் எப்படி? ஆஃபீஸ் என்றால் இப்படித்தான். ஒரு நாள் கோபிப்பார்கள், இன்னொரு நாள் தட்டி கொடுப்பார்கள் என்று சமாதானம் சொன்னாள் சுமதி. இல்லை, அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நானும் கொஞ்சமும் அயராமல் சுற்றி பார்த்து விட்டேன். யாரும் ஆர்டர் தரமாட்டேன் என்கிறார்கள். சாம்பிள் கொடுத்தால் கையை நீட்டி வாங்கி கொள்கிறார்கள். ஆர்டர் கேட்டால் அவர்களிடம் தங்கி கிடக்கும் பழைய ஸ்டாக்கை காட்டுகிறார்கள் என்றாள் அருணா பரிதாபமாக. அருணாவின் கம்பெனி சோப்பு, பவுடர் முதலிய அழகு சாதனங்களை தயார் செய்து வந்தது. அருணா அதிலே ஒரு விற்பனை பிரதிநிதி. சுமதி ஆஃபீஸ் டைபிஸ்ட். அருணாவுக்கு திருமணம் ஆகவில்லை. அவளை நம்பி ஒரு குடும்பமே இருந்தது. சுமதியோ திருமணம் நடந்தும் கூட தங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேலை பார்க்கிறாள். அவள் கணவனுக்கு பேங்கியில் உத்தியோகம். இருக்கும் நிலைமையை மேனேஜரிடம் விளக்கி சொல்லவில்லையா என்று கேட்டாள் சுமதி. சொன்னேன், இதெல்லாம் என்ன சப்பை கட்டு என்று கோபித்து கொள்கிறார். எப்படியாவது சரக்கை தலையிலே கட்டுவதில் தான் சாமர்த்தியம் இருக்கிறதாம். நொண்டி சமாதானமும் ஜால்சாப்பும் கேட்கத்தான் சம்பளம் கொடுத்து வைத்து இருக்கிறதா என்று கேட்கிறார் என அருணா வருத்தத்துடன் கூறினாள். பரவாயில்லை, அடுத்த வாரம் உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். என் ஜோசியம் பலிக்கிறதா இல்லையா என்று பாரேன் என உற்சாகப்படுத்தினாள் சுமதி. அடுத்த வாரம் கூட வேண்டாம். நாளைக்கே ஒரு பார்ட்டி 12 மணிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். அனாதை ஆசிரமம் ஒன்று நடத்துகிறார்களாம். சோப்பு, பவுடர் எல்லாம் அதிக அளவிலே தேவையாம். ஆசிரமத்தின் நிர்வாகியை கலந்து கொண்டு சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நல்லபடியாக முடிய வேண்டும். போகிறது. அந்த அம்மாவுக்காவது உன்மேல் இரக்கம் பிறந்ததே. அருணா சிரித்தாள். அம்மாவா? இல்லை, இதுவும் ஐயாதான். பல்லாவரம் சாம்பாஜி காலனி, 3வது தெரு, 2வது வீடு. பகல் 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். பார்ட்டி 1 மணிக்கு பெங்களூர் போகிறார். சுமதியின் நெற்றி சுருங்கியது. நன்றாக விசாரித்தாயா? நல்ல இடம்தானா? எந்த இடமானால் என்ன? நமக்கு வேண்டியது பிஸ்னஸ். ஆளை பார்த்தால் நல்லவராகத்தான் தெரிகிறது. என் தலைவிதி, என் வயிற்று பிழைப்பு. நாயாக அலைய வேண்டியிருக்கிறது என்று அருணா மெதுவாக எழுந்தாள். அவள் போன பக்கமே மௌனமாக சிறிது நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சுமதி. மறுநாள் பகல் 12 மணி. சாம்பாஜி நகர் காலனியில் 3வது வீதி, 2ஆம் நம்பர் வீடு. 2 பக்கங்களிலும் வீடு கிடையாது, காலி மனைகள் தான். காலிங் பெல்லை அழுத்தியதும் கதவை திறந்தான் ஒரு வாலிபன். வயது 30க்குள் தான் இருக்கும். நல்ல உயரம், சிவந்த நிறம். தொளதொளவென்று ஒரு சட்டையும் லுங்கியும் அணிந்திருந்தான். வாருங்கள் வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று சிரித்தபடியாக வரவேற்றான். அருணா தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். அப்படி உட்காருங்கள் என்று ஒரு சோஃபாவை காட்டினான் அவன். மின் விசிறியை சுழல விட்டான். என்ன புழுக்கம், என்ன புழுக்கம்! ஷவர் அடியிலே நின்று கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது என்று கூறியவன் தன் சட்டையின் மேல் பொத்தான்கள் 2ஐ கழற்றி தன் வாயால் ஊதிக்கொண்டான். நான் வந்த விஷயம் என்று ஆரம்பித்தாள் அருணா. இருங்கள், பாஸ் சரி என்று சொல்லிவிட்டார். ஸ்டோர் கீப்பரிடமிருந்து ஒரு காலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உட்காருகிறீர்களா? பத்திரிகைகள் பாருங்களேன் என சில பத்திரிகைகளை அவள் பக்கமாக நகர்த்தினான். அவன் போட்ட பத்திரிகைகளின் அட்டைகள் ஒரு மாதிரியாக இருந்தன. தனிமையில் கூட பெண்கள் பார்க்க தயங்கும் பத்திரிகை அது. வாயில் கேட் கதவை இழுத்து பூட்டினான் அந்த இளைஞன். ஆடு மாடுகள் வளர்ப்பவர்கள் அவைகளை கட்டி போடுவதே கிடையாது. 20, 30 கொடுத்து வாங்கிய செடிகளை 5 நிமிஷங்களில் காலி பண்ணி விடுகின்றன.
அவன் தன் செய்கைக்கு சமாதானம் சொன்னான். ஆமாம் ஆமாம் என்று ஒப்புக்கொண்ட அருணா தன் நெற்றியில் துளிர்த்த வியர்வையை ஒற்றிக்கொண்டாள். வீட்டை சுற்றி பார்க்கிறீர்களா? கட்டி முடித்து 2 மாதங்கள் தான் ஆகின்றன. மொத்தம் 52 ரூபாய் ஆயிற்று. பரவாயில்லை என்று தட்டி கழிக்க பார்த்தாள் அருணா. நோ நோ, வந்து பாருங்களேன், ஒரு பெண்ணின் அபிப்பிராயம் எப்படி என்று நான் தெரிந்து கொள்கிறேனே, ப்ளீஸ் கமின் என்று அழைத்தான். வீட்டை சுற்றி பார்த்தாள் அருணா. அந்த வீட்டை தினப்படி யாரும் உபயோகித்ததாக தெரியவில்லை. அடுப்படியில் சமைத்த சுவடே காணோம். மாடியில் 2 அறை போட்டிருக்கிறேன், காற்று பீத்து கொண்டு வரும், வந்து பாருங்களேன் என்று அழைத்தான் அவன். பெரிய தொணத்தொணப்பு பேர்வழி என மனதில் சபித்தபடியாக அருணா ஏறினாள். அவன் சொன்னபடி ஆடாவிட்டால் ஆர்டர் கிடைக்காதே, பொல்லாத மேனேஜர் சீட்டை கிழித்தாலும் கிழித்து விடுவாரே. மாடி அறை அழகாக இருந்தது. பெரிய இரட்டை கட்டில் டன்லப் பில்லோ போடப்பட்டு அழகாக இருந்தது. அட்டாச்டு பாத்ரூம், ஷவர் கூட உண்டு, போய் பாருங்கள் என வற்புறுத்தினான் அவன். அவள் கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தாள். அவள் திரும்பும்போது படுக்கை அறை உள்பக்கமாக தாளிடப்பட்டு இருந்தது. அந்த யுவன் தன் சட்டையின் இதர பொத்தான்களை நிதானமாக கழற்றி கொண்டிருந்தான். அவன் பார்வை அவள் உடலை துளைத்தது. அருணா நடுங்கினாள். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என கோபமாக அவள் ஆரம்பித்தாள். அவன் வழியை விடவில்லை. இரையை கவ பதுங்கும் பூனையைப் போல அவளையே குறிவைத்து மெதுவாக நகர்ந்தான். அருணா துடித்தாள். என்ன செய்வது என்று அறியாது தவித்தாள். கீழே டெலிஃபோன் மணி அலறியது. அந்த வாலிபனுக்கு ஆத்திரம் பீரிட்டது. அறை கதவை திறந்து கொண்டு அவசர அவசரமாக இறங்கினான். அவன் டெலிஃபோனை எடுப்பதற்குள் அவனை தாண்டி வாசல் வராந்தாவிலே போய் நின்று கொண்டாள் அருணா. யார் பேசுவது? மிஸ்டர் சுரேஷ் இருக்கிறாரா? டெலிஃபோனிலே பேசியது ஒரு பெண் குரல். நான் ஜெனரல் ஆஸ்பத்திரியிலிருந்து நர்ஸ் பேசுகிறேன். உங்கள் தங்கை பஸ் விபத்தில் மாட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நிலைமை மோசம். ஆக்சிஜன் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் மைத்துனர் உங்கள் டெலிஃபோன் நம்பரை கொடுத்தார். உடனே புறப்பட்டு வர சொன்னார். கேஷுவாலிட்டி வார்டு நம்பர் 8. 5 நிமிஷங்கள் கூட தாமதம் செய்யாதீர்கள், ரொம்பவும் அவசரம். பேச்சை கேட்ட அவன் முகத்தில் கலவரம் பரவியது. கை கால்கள் பதறின. அவன் பார்வை நடுங்கியபடி நின்ற அருணாவின் மேல் விழுந்தது. மேடம், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை ஏமாற்றி தப்பான எண்ணத்துடன் இங்கே அழைத்து விட்டேன். உனக்கு கூட பிறந்த தங்கை இல்லையா என கேட்பது போல ஆண்டவன் என் அருமை தங்கையை என்னிடமிருந்து பறித்து விடுவார் போல இருக்கிறது. அவளுக்காக நீங்கள் ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். என் தவறை மறந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கெஞ்சினான். வாசல் கேட்டை அவன் திறந்ததும் வெளியில் வந்தாள் அருணா. பாவம், தன் தங்கை மேல் இப்படிப்பட்ட பாசம் வைத்திருப்பவனுக்கு இன்னொரு பெண்ணிடம் எப்படித்தான் முறை தவறி நடக்க தோன்றுகிறதோ என்று பரிதாபப்பட்டாள். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் கேஷுவாலிட்டி வார்டில் தேடி தேடி அலைந்தான் சுரேஷ். அவன் தங்கையை காணோம். அவன் வருவதற்குள் அவள் கதை முடிந்து விட்டதா? அதை கூட விசாரித்து பார்த்தான். அன்று காலை வெடிந்தது முதலாக எந்த ஜீவனும் மறிக்கவில்லை. அவன் தன் தங்கையின் வீட்டுக்கு போனான். எங்கண்ணா, இந்த வெயிலில் அலைந்து விட்டு வருகிறாய்? வரவேற்றவள் அவன் தங்கையே தான். நீ நீ என்று குளறினான் சுரேஷ். நானே தான். இன்னும் செத்து போகவில்லை. ஜெனரல் ஆஸ்பத்திரியை நன்றாக சுற்றினாயா? அப்படியானால் டெலிஃபோனில் பேசியது நானே தான். என் குரலை கூட உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையே. நல்ல விளையாட்டு போ. நான் எப்படி தவித்து போய். அவள் குரல் மாறியது. ஏன் அண்ணா, இந்த 2 மணி நேர தவிப்பையே உன்னால் தாங்க முடியவில்லையே. 12 மணிக்கு நீ போட்ட திட்டம் மட்டும் நடந்து இருந்தால் அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் தவிப்பாளே. அதென்ன நியாயம்? சுமதி, உனக்கு எல்லாம் தெரியும். அவள் என் கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறாள். உன் விலாசத்தை அவள் என்னிடம் சொன்னதும் எனக்குள் பொறி தட்டியது. அண்ணியும் ஊரில் இல்லை. நீ ஏதோ விஷமத்துக்கு துணிந்து விட்டாய் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. 12 மணிக்கு முன்பே உன்னை வீட்டிலிருந்து கிளப்ப பார்த்தேன். போன் கிடைக்கவே இல்லை. அந்த பெண் வரும் வழியிலே பஸ் ஸ்டாண்டிலே பார்த்தேன். எல்லா கன்றாவியையும் என்னிடம் சொன்னாள். நான் யார் என்று சொல்வேனா அண்ணா? எனக்கும் கௌரவம் இருக்கே. நீ என் கூட பிறந்த அண்ணன் ஆயிற்றே, காட்டி கொடுப்பேனா என விரக்தியுடன் சொன்னாள் சுமதி. போதும் சுமதி, என்னை கொல்லாதே, நான் திருந்து விட்டேன் என கதறினான் சுரேஷ்.
அன்பானவர்களே, அன்னம் அவர்கள் எழுதிய நண்பகலில் ஒரு சந்திப்பு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.